ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் ஒன்றே ஒன்று ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு ஒன்றில் பலதும் ஞாபகத்துக்கணும். புலால் உண்ண மாட்டேன் என்பது விரதம், அதுவே தவம். உயிர்கொலை செய்ய மாட்டேன் என்பது விரதம், அது வைராக்கியம், அது நோன்பு, அது தவம். தினம் பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன், அதுவே தவம், அதுவே நோன்பு, அதுவே வைராக்கியம், அதுவே நோன்பு, தவம். ஆக இப்படி ஒவ்வொரு நாள் பூஜை செய்யாமல் இருக்க மாட்டேன். சரி, பூஜை செய்ய நேரம் இல்லை, எங்கே திருமணத்துக்கு போகிறான், இப்போ போய்கிட்டே நாமத்தை சொல்லிட்டா போயிட்டு இருப்பான். ஆக பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், நெருக்கி உட்பட்டு பொருள் சேர்ப்பேன், விருந்து உபசரிப்பேன், விருந்து உபசரிப்பது தவம், மாதம் 20 கண்ணதானம் செய்வேன், தவம், இனிமையாக பேசுவேன், தவம், நிறைய தினம் நூல்களை ஞானி நூல்களை படிப்பேன், தவம். அதே சமயத்தில் அளவு கடந்து டிவி பார்க்க மாட்டேன், தவம், அளவு கடந்து சாப்பிட மாட்டேன், தவம், நேரத்தை சாப்பிட்டு கொள்வேன், தவம், உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நினைப்பது தவம். ஆக விரதம் அல்லது தவம் அல்லது வைராக்கியம் அல்லது நோன்புண்ணா. ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் முறையோட வாழ்க்கை நடத்த வேண்டும். இப்படி இருந்தால் என்ன செய்ய, தினம் பூஜை செய்து தினம் ஆசி பெற்று வந்தால் இந்த ஜென்மத்தை கடத்திட்டுலாம். ஜென்மத்தை கடத்திச்சு ஞானியாக இருக்கட்டும், 80 வயசில் நோய் இல்லாமல் இருக்கலாம், 80 வயசு நோய் இல்லாமல் இருக்கலாம். இப்படி இந்த பூஜை செய்த வந்தேன்னா 80 வயசு இருக்கட்டும், 60 வயசு இருந்தாலும் சரி, நோய் இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழலாம். தவத்துடைய மதிப்பு என்னன்னா, வறுமை இல்லாமல் வாழலாம். தவத்துடைய மதிப்பு வறுமை இருக்காது, விருது எல்லாமே கைகூடும். வேண்டிய வேண்டாங்க இதெல்லாம் செய்து மீண்டும் முயலப்பட நான் வள்ளுவன். விரும்பியதில் பெறலாம், வறுமையில் இருக்காது, நோய் இருக்காது, நீடி ஆயுள் இருக்கும், நல்ல தகுதியுடன் நட்பு அமையும், தீய நட்பு வராது. என்ன குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு குடிப்பழக்கம் தவம் ஏதோ, அவனுக்கு புலால் உனக்கு தவம் கிடையாது. ஆக இல்லறத்தானுக்கு தவம் முறையோடு வாழ்தல், தினம் தியானம் செய்தல் முறையோடு இருக்குது சிறந்த முயற்சி. தவம் செஞ்சால் என்ன இருக்குன்னா, சோம்பலுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காது.